guys, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா vlog தான் பண்ண போறோம். என்ன vlogனா குக்கிங் vlog. This is potato. யாரோ ஒருத்தர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க குக்கிங் vlog போடுங்கன்ட்டு. இன்னைக்கு வந்து நானும் நரேனும் சேர்ந்து பிரான் சமைக்கலாம்னு இருக்கோங்க. அதனால சரி ஓகே அப்படியே உங்க கூட சேர்ந்து சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் vlog பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுக்கு வந்து நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து நம்ம சமைச்சு நான்வெஜ்லாம் சமைக்கிறதுலாம் போடலாம். ஓகே, நரேனை காணாம தானே யோசிக்கிறீங்க, என்ன பண்ணிருக்காருன்னு காட்டுறவை. ஓகே गाइस, இன்னைக்கு பிரான் சமைக்கிறனால பிரான்ல இருந்து போலாம். அப்படியே மேல வந்தா தேனில இருந்து நரேந்தர் என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன க்ளீன் பண்றீங்க? பிரானை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கானாமா. இந்த முதுகுல எல்லாம் வந்து ஒரு பிளாக் கலர்ல இருக்கும் பிரானுக்கு. Black கலர் கலரா இருக்கு. இந்த மாதிரி கலரா இருக்கு. அதெல்லாம் வேஸ்ட். அதை எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அந்த கசப்புலாம் எதுவும் தெரியாம இருக்கும். முதுகு கிட்ட இப்படி ஒரு கீறி இந்த நரேன் பண்றான் பாருங்க. இந்த மாதிரி கீறிட்டு இந்த உள்ள இருக்க பிளாக்க வந்து எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிரான் வந்து டேஸ்டா வரும். இப்போ என்ன பண்ண போறோம்னா பிரானை வந்து க்ளீன் பண்ண போறோம். அதாவது க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து இன்னும் கொஞ்சம் சுத்தமாகறதுக்காக உங்க எல்லாருக்குமே தெரியும் உப்பு கல் போடுவாங்க, கல் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். போதும். ஓகே சரி போட்டேன்னா உப்பு மாதிரி நான் பேசுறேன்னா அதுல நீ வந்து கூட உள்ள பூந்து குடையக்கூடாது சரியா? சரி ஓகே. மக்களுக்கே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்ற மாதிரி செஞ்சா டேஸ்ட் வராது, வெறும் வேஸ்ட் தான் ஆகும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கும்போது பேசக்கூடாது. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு லைட்டா சிட்டிகைனா முதல்ல என்னன்னு தெரியுமா? துணுண்டு அது கிடையாது, ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்படி போட்டு நல்லா அப்படி கலந்துக்கலாம். ஓகேவா? இப்படி கலந்து வெயில்ல போய் ஒரு 2 மணி நேரம் ஆற வைக்கணும். இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. கழுவணும். ஓகேவா? இப்போ வந்து இன்பா மேடம் வந்து தண்ணி ஊத்தி கழுவிட்டு இருக்காங்க. ஆமா, கழுவிட்டு இருக்கேன். ஒரு 2 வாட்டி அலசி ஊத்திக்கலாம். ரொம்ப நேரம் உள்ளேயே இருந்துச்சு. ஷூட்டிங்காக வந்து ரீடேக்லாம் போனோம்னா பிரான் வந்து உதிரியா போயிடும். அப்புறம் பிரான் உப்பும் பண்ண வேண்டியதான். நல்லா அலசு. மஞ்சள்லாம் போகணும். நல்லா ஒரு ஸ்பூன் க்ளீன் பண்ணு. நல்லா நல்லா இது பண்ணு. துவட்டி காய வச்சு கருவாடாக்கு. இன்னும் மஞ்சள் கலர்ல வர்றது. ஓகே, மஞ்சள் நல்லதா சமையலுக்கு போடலாம். கிருமி நாசினி. மஞ்சளே போட வேணாம்னு நினைக்கிறேன் சமையலுக்கு. அடுத்த வாட்டி தான் இவனதான் போடலான்னு இருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு. இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்துட்டு போடுறோமா? பாவத்தை போ. A few moments later. ஐயோ கத்தி இந்த இருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சமையல் பண்ண போறோம். என்னடா காட்டுக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னு பாக்காதீங்க. இது வந்து கருவேப்பில். ஆமா, அது அப்படி நிக்க வச்சு கருவேப்பில் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னா மரத்தையே பிடிங்கிட்டு வந்திருக்கான். வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம். சாமிக்கு வெயிட் பண்ணு. சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாம். சரி சாமி கத்தி வச்சுட்டு காமிக்க முடியாது. கெடாவா விட்ட போய். சரி ஓகே. என்னன்னு சொன்னீங்க? சொல்ல திருப்பி ஓம் சமையலாய நமக. ஓம் சமையலாய நமக. ஓம் பிராணாய நமக. பிராணாய நமக. ஓம் பிராணாய நமக. ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன் நமக. யார் நீயா? நீயே சமைக்கிறதா? சொல்லு. சரி ஃபர்ஸ்ட் டைம் சமைக்க போறேன் நமக. ஓம் தக்காளி நமக. வெங்காயம் நமக. பொடி நல்லா வறுகணும் நமக. இவ கடக்கறா பாட்டு பேசிட்டே போவா. விடுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி முடி சாமி கும்பிட்டு கருவேப்பிலை நல்லா பொரியணும் நமக. லேசா சரியில்லை. சொல்லு. கருவேப்பிலை நல்லா பொரியணும் நமக. அப்படியே கட்டபொம்மன் சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல வந்து முருகனை கும்பிட்டு கொடுவாரு. போடா அந்த பக்கம். ஆத்தாவா? ஆமா மாரியத்தா பாட்டு பாட்டே போவா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னா பிரான் கிரேவியா குழம்பான்னு தெரியல. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்குவோம். சமைப்போம். நல்லா வந்துச்சுன்னா காட்டுவோம். இல்லன்னா இந்த ஜன்னல் வழியா வேற ஆர்டர் வாங்கிட்டு வந்து இதுல ஊத்தி இப்படி காட்டிடுவோம். கொதன்னு அழகா கொதிக்குதுன்ட்டு. அதெல்லாம் பண்ண மாட்டோம். சரி ஓவரா பேசிட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம சமையல் ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா இதுக்குள்ள வந்து தண்ணியா கிடக்கு. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்றதுக்காக ஆன் பண்ணி விட போறோம். ஓகே, கொஞ்ச நேரத்துல புகை மூட்டமா ஆயிடுச்சுன்னா எங்க மூஞ்சிலாம் தெரியாது. நல்லா பாத்துக்காங்க. என்னடா விரிச்ச முடியோட சமைக்கிறா, முடி விடுக்காதான் நினைக்காதீங்க. எனக்கு வந்து சமையலோட கொஞ்சம் கேமரா கான்சியஸ் அதிகம். ஓகே, என்னடா இவன் முன்னாடி உட்காந்துருக்கானே, இவன் தான் குக்கான்னு நினைக்காதீங்க. அதுக்கான இவன் கலக்கிறது மட்டும் கிண்டி தான். இவன் நான் தான் மத்தபடி எல்லா. இப்ப வந்து இன்பா வந்து என்னென்ன போடணும்னு சொல்ல போறா. அதுக்கு முன்னாடி வந்து இன்பா வந்து வெங்காயம் அரிய போறா. சீக்கிரம் அரி, டைம் ஆகுது.
வெங்காயம் அரைஞ்சா கண் எரியும், அது வேணா நீ பண்ணிட்டியா? அப்ப என்னதான் பண்ணுவ நீ? கண்கலங்காம பாத்துக்கிறேன்னு சொன்னவே தானே நீ. வேற உள்ள பாத்துவோமா? சோபி நடக்கும்போது ஒரு கால் தயல படாம ரோஜா பூ குட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 பாரு சட்டி கருகிற வாடை அடிக்குது, தண்ணிய போக்க வைக்கிறேன்ட்டு சட்டியவே போயிடும். அதெல்லாம் கிடையாது உடனே. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்பா வெங்காயம் எரியதுக்குள்ள நம்ம எண்ணெயை ஊத்தி எண்ணெயை காய வைக்க போறோம். ஓகே ஏன் என்னடி வாய்ச்சது? ஓகே, எண்ணெய் வந்து தேவையான அளவு. நாங்க எல்லாத்தையும் தேவையான அளவு தான் சொல்லுவோம், நீங்க எல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. வச்சா என் மூஞ்சி மறைஞ்சிரும், அதனால அந்த பக்கம் Okay. வச்சு தேவையில்லை என்ன. நீ தேவையில்லை, என்ன தூக்கி போட்டுடலாம். இதை எனக்கு வெங்காயம் அதிகம் மட்டும் கொஞ்சம் தெரியாதுங்க, இப்படி அறுக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி இது வெங்காயம் வந்து அது பாட்டு காயட்டும். ஏன்னா இன்பா வெங்காயம் எரியதுக்குள்ள எப்படி இது காஞ்சு இதா போயிடும். அதனால இப்ப அடுத்து வந்து என்ன போட போறோம்னா, சோம்பு ஃபிளேவருக்காக. அடுத்தா இன்னும் போடலையே. ஐயோ கருகுது. 100 தான் கம்மி, அதுக்கு மேல குறைக்க முடியாது. சீக்கிரம் பண்ணு. பாருங்க புகையா போறது தெரியுதா? அதுக்கு தான் சொன்னோம். சோம்பு போட போறோம். கலக்குன்னு வெட்டுவாங்க, ஆனா அது நமக்கு வராது. சோம்பு போட போறோம். இவன் வெட்டுறதுன்னா அந்த வெங்காய கட்டர்ல டக்கு டக்குன்னு வெட்டிருமியா, நம்மள மட்டும் இப்படி கையில வெட்ட சொல்லுங்க. 1 year வெட்ட சொன்ன அப்படி. ஓகே, சோம்பு போட்டு நல்லா மணமா இருக்கு. நாட்டமா நாள் என்ன தெரிக்குது தெரிக்குது தெரிக்குது. வெட்ட வரைக்கும் போடு. இதெல்லாம் தேவையான நமக்கு வர பிராங்க் எடுத்து விட்டுட்டு போகாம குக்கிங்ல அங்க யாரும் கேட்டாங்கன்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி ஐயோ சோம்பு கஞ்சி போச்சு. கருகல கரெக்டா தான் இருக்கு. வெட்டின வரைக்கும் வெங்காயத்தை போடு. வெட்டின வரைக்கும் போடுவா? அட இரு, அதுக்கப்புறம் போட்டுறேன். காமன் நேரத்துல போடுறியா? கடுகு போடல, கடுகுலாம் கிடையாது, ஒன்லி சோம்பு. அடுத்து கருவேப்பில். கொண்டு வர மறந்துட்டேன், அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. கருவேப்பில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். கருவேப்பில் வந்து இதெல்லாம் எதுவும் போடக்கூடாது. கருவேப்பில் வந்து எப்ப பிளாக் கலர்ல வருதோ அப்பதான் வந்து நீங்க வந்து அடுப்பு ஆஃப் பண்ணணும். பைத்தியம் பிளாக் கலர்ல எல்லாம் வரக்கூடாது. அப்புறம் அவ்வளவுதான். சரி, அப்ப இந்த பொருள் மாதிரி யாரும் சமையல் ட்ரை பண்ணாதீங்க, பண்ணுக்காக வேணா பாத்துக்கோங்க. இல்ல சமைக்கலாம், டோன்ட் வரி, நல்லா இருக்கும், பயப்படாதீங்க. ஓகே, நான் தான் பயப்படணும். என்ன வெங்காயம் வருமா? இன்னும் வெங்காயம் வர மாட்டேங்குது. நானும் அப்பா இருந்து கேட்டுட்டு இருக்கேன். பூரா போட்டதெல்லாம் கறி போயிருப்பட்டிருக்கு. எடுத்து கீழே ஊத்திட்டு நாங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சமைக்கிறோம். ஓகே, அதுக்கு தாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க வெங்காயத்தெல்லாம் பிச்சு டைம் ஆகுது, கருகுது பாருங்க டக் டக்குன்னு. ஒரு வழியா வெங்காயத்தை போட்டா, அது ஒரு வெங்காயத்தை தான் போட்டிருக்கா, மீதி வெங்காயத்தை காணோம். அது வதங்கிட்டு இருக்கிறதுல அடுத்தது வந்துரும். அதுக்கப்புறம் அதை போடணும். வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கணும்னா நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா உப்பு போடணும். ஓகே, கொஞ்சம் கல்லு போட்டு அப்படியே வதக்குனீங்கன்னா. எதுக்கு அதை போட்டேன்? மெதுவா வதங்கணும், அடுத்தது போட்டு மொத்தமா தான் சேர்ந்து வதங்க முடியும். இந்த கட் பண்ணிட்டே இல்ல, அவ்வளவுதான். தண்ணி எரியுது, குறைச்சுதான் வச்சிருக்கேன். அதுக்கு இல்ல வெங்காயம் இருக்கிறது. அவசரம் இல்ல, பொறுமை பொறுமை. ஓகே, என்னடா இங்க உட்கார்ந்து சமைக்காங்களே பாக்காதீங்க, வேற இடம் கிடைக்கல, அதனால இவன் இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்டேன், அந்த மாதிரியாவது அவனுக்கு இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம். இது வந்து தாமரையாட்ட வெட்டிக்கணும். இப்படி டைம் ஆகுதும்பா, மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். வெட்டி குடுக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான். இப்பயே பிரான்ஸ் ஸ்மெல் வருதா? என்ன சொன்ன? ஆமா, பிரான்ஸ் ஸ்மெல் வருது. பைத்தியம், இன்னும் எதுவுமே போடல, பிராணியே போடாம எனக்கு பிரான்ஸ் ஸ்மெல் வருது. அவங்க அங்க இருந்து பாக்குறாங்கன்றக்கா இப்பெல்லாம் புளிவி போடக்கூடாது. நான் வந்து நேர்மையா நடந்துக்கிறேன், என்னதான் பிளாக் சேனலா இருந்தாலும். கட் பண்ணிட்டியா? போடு, அதிகம். நான் அற்புதமா கட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள அந்த வெங்காயம் எல்லாம் வதங்கி போச்சு. பரவாயில்ல, போடு, ஒன்னும் அவசரம் இல்ல. தக்காளி வதக்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி புடிச்சு ஒரே புளிச்சிரு. ஐயோ, அடுத்து வந்து இது வதங்குறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அப்பதான் இதுல இருக்க பச்சைவாடி சேர்ந்து போகும், தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து டாண்ட்ரஃபையும் தூவிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நக்கிக்க நக்கிக்கிறியா? என்னாச்சு? நீ நக்கறது அப்புறம் ஜாம் அது மாதிரிலாம் பின்னா நீ நக்கிக்குவ, அம்மா ஐஸ்கிரீம் பின்னா அதை நீ நக்கிக்குவ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நக்கணுமா? ஆமா, நக்கி ரெண்டு பரம்பரை கொஞ்சம் கூட்டி வச்சுப்போம், ரொம்ப ஸ்லோவாகுது. இப்படிதான் மோஸ்டா நாங்க சமைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தாங்க சமைப்போம். சமைக்கிறதே ரொம்ப ரேர். ஆமா, சமைக்கிறதே ரொம்ப ரேரு. பட்னியா தான் கிடப்போம் ஃபுல் டே. அப்படிலாம் இல்ல, சாப்பிடுவோம். பட் எப்பயாவது இந்த மாதிரி நான்வெஜ் சமைப்போம், சேர்ந்துதான் சமைப்போம். ஏன்னா ஈக்குவாலிட்டி முக்கியம், பெண்கள் தான் சமைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. 2 பேரும் சமைக்கலாம், சேர்ந்து பண்ணலாம். ஒரு பார்ட்னர்னா வந்து பாதி பாதி தான், ஷேரிங் பண்ணுங்க. ஷேரிங். வெங்காயம் ரெடியா? வெங்காயம் போட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, கண்டதே வளராது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா, போ. சாரி,
சாரி தக்காளி ரெடியா? அடி பிடிக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் பாட்டில்ல வந்து டிசைன் இருக்குல்ல. இன்பவல்லி, அடி பிடிக்குது இன்பவல்லி. ஐயோ சீக்கிரம் கொடு. ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்துடலாம். நல்லா இல்ல இந்த வீடியோ. வேணா ஒண்ணும் இல்ல. அடி பிடிக்குதுன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா லைட்டா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அடி பிடிக்காது. அப்படி தண்ணி ஊத்திட்டீங்கன்னா கீழே பிடிச்சிருந்த அடி சேர்ந்து காணா போயிடும். ஓகே புகையெல்லாம் வந்து வீடியோ வந்து தெரியாம போயிடும். தெரியுது பாரு, கம்மியாச்சு பாரு போக. செய்முறையெல்லாம் பார்த்தா சாப்பிட தோணாது. இதுவே எப்படிடா இந்த மெட்ராஸ் சமையல் அந்த மாதிரி சேனல் எல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தா சாப்பிடணும் போல தோணுது. நம்மளத பார்த்தா தூக்கி நாய் கூட போட்டுறக்கூடாது, செத்து போயிரு நாயின்னு தோணுது. என்ன பண்ண, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வழியா கட் பண்ணி முடிச்சிட்டேன். கட் பண்ணதெல்லாம் வந்து வீடியோல கட் பண்ணிருப்போம். ஏன்னா வந்து நான் கட் பண்றதெல்லாம் போடுறதுன்னா ஒரு 2 hours 3 hours ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப வந்து இன்பா வந்து வெங்காயத்தை உள்ள போட போறான். வெங்காயமே சொல்லிருக்காது. சாரி வெங்காயம் சாரி தக்காளி தக்காளி உள்ள போட போறா. போடுங்கப்பா. நீ தெளிவாரு. வெங்காயம் வந்து பொன்னிறம், அந்த கோல்டன் பிரவுன் கலர், அதெல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். அது ஆனதுக்கு அப்புறம் தான் தக்காளி போடணும். கறிக்கு போய் தண்ணி ஊத்துனீங்கன்னா சீக்கிரமா பிரவுன் கலர்ல ஆயிரும். போடு போடு போடு. அவ்வளவுதான், தக்காளி போட்டாச்சு. ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். மசாலா எல்லாம் அடுத்து போடணும். அதனால கை ஈரமா இருக்கு. இதை போய் கழுவிட்டு வந்துடுவாங்க. சரி போயிட்டு வா. ரொம்ப சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு செஞ்சிட்டு இருக்கான். ஓகே கைஸ், இன்னும் வந்து தக்காளி ரெடி ஆகல. அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். இது வரைக்கும் வந்து நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிட்டு வேற வேலை இல்ல. பொடி எல்லாம் எடுத்து ரெடியா வை பாப்போம். என்னென்ன பொடி போடணும் தெரியுமா? என்னென்ன பொடின்னு எனக்கு ஒரு பாய்சன் பொடி போட்டா சரியா தெரியும். எங்க என்னென்ன பொடி போடணும்னு சொல்லு பாப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டாச்சு. ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுதுல. மேல வச்சிருந்தா எப்படி தெரியும்? தண்ணியா ஊத்திட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினாதான் கரெக்டா இருக்கும். கரம் மசாலா போடவா? இன்னும் வதங்கணும். எடுத்து வைன்னு தான் சொன்னேன், உன்னை போட சொல்லல. இன்னும் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். A few moments later. சட்டி ஓட்டை ஆயிடுச்சு. கிண்டத பார்த்தா கிண்டி உருண்டையா எடுத்து இப்ப வந்து சட்டி அடைக்க போறோம். இனிமேல் தான் சமைக்க போறோம். பெரிய ஓட்ட ஒண்ணு இருக்குது, அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். இப்போ வந்து இது வந்து எதுக்கு ரெடி பண்றோம்னா, காலையில நாங்க என்ன சாப்பிடல சரியா, சாப்பிடறதுக்காக நாங்க தக்காளி சட்னி அரைக்க போறோம். அதுக்குதான் இவ்வளவு அரைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண ஆரம்பிக்க போறோம். நான் உட்காந்து சும்மா உட்காந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து எனக்கு ஒரு என்ன போட்டீங்கன்னா தள்ளு 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 பண்ணு பண்ணு கிண்டு கிண்டு அதை போடு 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 அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணேன். அதுவே ஒரு நிறைய நன்னா பண்ணுங்க. இன்வாக்கா பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியும். இன்வாக்கா வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ட்டு, அதனால மோட்டிவேஷன் பண்ணாங்க. கண்ணடி வளர்றா இவருங்க. இவ நீதான் அதுக்கு மேல நான் வளர்றேன், அது வேற விஷயம். பண்ணு திட்டா திட்டா அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றது. தண்ணியா ஊத்துறாங்க. எல்லாத்துக்கு தண்ணியா ஊத்துறாங்களே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உனக்கு தெரியாதுன்பா. ரொம்ப நேரமா தக்காளியை வழங்கிட்டு இருக்கா, அது இதுன்னு போடுவாங்கல்ல செஃப் எல்லாம். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பொண்ணு தண்ணியை ஊத்திட்டு இருக்கு. அப்படி கிடையாது. வருவேன் அதெல்லாம் இல்ல, அப்படி கிடையாது. வந்து எட்டி பார்த்தாதான் தெரியும் வதங்கிருச்சா இல்லையா. அதனாலதான் இப்படி போறேன். இல்லையா இப்படி உட்காந்து கிண்டிட்டு இருப்பேன். இது வதங்கணும்ல, அவசரப்படக்கூடாது என்ன. சரி பொடி போறியா? இப்ப வந்து நம்ம என்னென்ன பொடி போட போறோம்னா, மஞ்சத்தூள் வேணாம். அவ பிரான்லயே நிறைய மஞ்சத்தூள் போட்டு ஆல்ரெடி அது மஞ்சள் இருந்தா இருக்கு, அதனால அதை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்ன போட போறோம்னா, என்னது கரம் மசாலா, மல்லித்தூள் தேவையான அளவு. ஏதோ அள்ளி ஊத்திட்டாலே காரம் தான் இன்னைக்கு, கன்ஃபார்ம் காரம். அப்புறம் நீதான் இவ்வளவு போட்டேன்னா அப்புறம் எப்படி கொஞ்சம் நிறைய போட்டாங்க கிரேவி மாதிரி வரும். அதனால கொஞ்சம் கெட்டியா வரும். மல்லித்தூள் நிறைய, எவ்வளவுக்கு எவ்வளவு மல்லித்தூள் போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டியா வரும். ஓகே, சின்னித்தூள் இப்ப போட வேண்டாம், காரம் பார்த்துட்டு கடைசியா போட்டுக்கலாம். ஆமா போடு. போதும் போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்குவோம். ஓகே, தண்ணி குழம்பு பிரான் குழம்பு இல்ல, இந்த தண்ணியுமே பத்தல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இத வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்குனீங்கன்னா அந்த பொடி ஸ்மெல் எல்லாம் போயிடும். 30 செகண்ட்ஸ் இப்படி பண்ணிட்டு எண்ணணும். 1 2 அதுக்கு வதக்காம விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிரும். 5 6 7 இங்க வதக்கணும், இங்க எண்ணணும். 8 10 11 இதே மாதிரி ஒரு அடிமையை வச்சுட்டு என்ன விடணும் பக்கத்துல.
மிஸ் ஆயிடுச்சு. நான் பேசினனால மிஸ் ஆயிடுச்சு. இவன் என்ன இருந்தாலும் மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கான். எத்தனை செகண்ட்ஸ்? தெரியாது. அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்? ஸ்மெல் வருதுல, அதான் தெரிஞ்சுக்க வேண்டியதான். பொடி ஸ்மெல் அப்போ. அப்படி வந்து செகண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்மெல் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. டோன்ட் வரி. பகவான் ஸ்மெல்ல வச்சு இங்க போய் ஐயோ கறி போச்சு எல்லாம் ஒட்டிக்கிச்சு. அதெல்லாம் ஒண்ணு. அவ்வளவுதான். ஸ்விக்கில ஆர்டர் போட்டு அதான் குழம்பு. அடுத்து என்ன பிரான். பிரானா? ஆ. காரம் போடல, சில்லி பவுடர் வேணாம் காரம் பார்த்து போட்டுக்கலாம். இப்ப பிரான் வந்து போட்டுடலாம். ஆல்ரெடி மஞ்சளா இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரான் வந்து போடு. இப்படியே ஊத்திட்டேன்னா பரவாயில்ல. பூரா கால்ல எல்லாம் ஒழுகு விட்டுட்டு இருக்கா தண்ணிய. பாத்துங்க பாத்திரத்தை தவிர மத்த இடத்துல எல்லாம் மாவு போடுறீங்க. நம்ம வந்து ஆப்ரான் போட மறந்துட்டேனால கண்டுக்காதீங்க. கண்டிப்பாதீங்க. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தான் தெரியல. பாரு சொத்தைக்கு பாரு. பயமா இருக்கு. என்ன பத்தல? வச்சு பார்த்தா ஒரே புளிப்பு. எருமை மாட்டு சாணி. உப்பு கைக்குதா? என்ன சொல்றதுன்னே தெரியல. சந்தோஷமா இருக்கு. சொல்லுடி. இது இது இந்த பவுடர் போடவா? காரமா இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அது போடுற? நீ நக்கிப்ப எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல சொல்லு. உப்பு பத்தல. இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். என்ன எனக்கு எதுவும் தெரியலன்னு நினைக்காதீங்க. நம்ம தெரியாத மாதிரி இருந்தாலும் அப்ப இவன் எப்ப தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான். சரி ஓகே. இப்ப வந்து நம்ம தண்ணி ஊத்தி ஐயோ மீண்டுமா நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். நலையிற அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தணும். முங்குற அளவுக்கு ஊத்த வேணா, கொஞ்சம் கம்மியா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைப்பாங்களே. முன்னாடியே என்கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே அவ்வளவுதான். எல்லாம் ரெடி. கொத்மல்லி அடுத்து அது வந்து கடைசியில போடணும். இப்ப வந்து இரு எடுத்து சாரி. இப்ப வந்து இத மூடி வச்சிடணும். அப்பதான் நல்லா வேகும். ஓகே. குட்டி குட்டியா பிச்சு கொத்து பரோட்டா போட்டு வச்சிருக்கணும். மேல வந்து அப்படியே இப்படி தூவி விடணும் கடைசியா. சாரல் மாதிரி, மலை சாரல் மாதிரி. சாரல் மாதிரி தூவும். சாணி மாதிரி தூவக்கூடாது. சபா சேர்த்துச்சு. அதுக்குள்ள சமையல் பண்றோன்ற பேர்ல என்ன பண்ணீங்க? வெங்காயம் தக்காளி இந்த இதெல்லாம் நான் தான். நீ போட்டு ஜஸ்ட் கிண்டிங் வேலை பார்த்துட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்க வந்தியா நீ? அவனை சொல்லி நிறுத்துங்களா? எதுக்கப்புறம் எது போடணும்னு கூட தெரியாது. சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். இன்பம் நல்லா சமைப்பா. சூப்பர் குக்கு. தோசைக்கு பதிலா இட்லி கொடுப்பா, இட்லிக்கு பதிலா தோசை கொடுப்பா. நீ அது முன்னாடி அதோடய ஸ்டாப் பண்ணிருப்பா. ஓகே இதுவும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். இன்பாவ டென்ஷன் ஆகாது. என்ன சொல்லிட்டு இருக்கற? நீ தான் குக்கு மாதிரியும் நான் ஏதோ அப்பலாம் கிடையாது. இல்ல நான் தான் மக்கு யோதா குக்கு. எனக்கு எதுக்கு அப்புறம் எது போடணும்னு தெரியாது. தொட்டு நக்கி பார்த்தா டேஸ்ட் கூட தெரியாது எதுக்கு அப்புறம் எது போடணும்னு. அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா இன்பாதான் குக்கு. மஞ்சள் போலிச்சியா? உண்மையாதான் லூசு கிடையாது. லூசு தான். ஓகேவா? நீ வந்து என்னை கலாய்க்கிறதும் அவங்க கிட்ட போட்டு தரதும் தெரியாத அளவுக்கு நான் லூஸ் கிடையாது. கம்முன்னு உட்காந்து பிரான் குழம்பு செய்யறதுனால கம்முன்னு உட்காந்துருக்கேன். இல்லைன்னா பிரான் குழம்பு சாப்பிட்டேன்னு சண்டை போடுவேன். ஏன்னா எனக்கு மான ரோசம் ஸ்மெல்லு பக்கத்து வீட்டுல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வருதா பாரு. மூக்கு சுடு வச்சிருப்பேன் மூக்குல. ஐயோ துணி எடுத்து வராமட்டான். கறி துணி திறந்து பாக்குறது. டவுசர் கழட்டி இப்படி தெரியல. அங்க பாரு சட்டை மட்டும் தெரியுது. அந்த துண்டு எடு. துண்டா? என்ன நினைப்பாங்க அவங்க? ஏன் துண்டு தானே. துண்டை போய் அவனாவது கருத்து அதெல்லாம் போடலாம். எடுடி. பேச்சுலர் குக்கிங்க விட மோசமா பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணு, நான் போய் கருத்து எடுத்துட்டு வரேன். இது கை துணியா? அவ்வளவு தூரம் போக டயர்டா இருக்கு. சரி முன்னாடி கேட்டதே எடுத்து கொடுத்துருக்கலாம். ஓகேதான். அடடா கொதிக்குதே. நல்லா குடி. என்ன இருக்குமா? இது நான் குடிச்சு பாக்குறேன். பயமா இருக்கு. நானே குடிச்சுக்கிறேன். வாயில சூடு வச்சு ஊதிக்கணும். டாப் நாச்சா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். என்ன பத்தல? என்ன பத்தலன்னு தெரியல. நீ குடிச்சு. சிக்கன் குழம்பு ஸ்மெல் தான் வருது. அப்ப சாப்பிடுறியா நீ? ஐயோ நானும் எனக்கு பிடிக்காதான். செய்யறது எனக்கு மட்டும் தான். அது வேற விஷயம். உப்பு லைட்டா போடணும். போதும். எல்லாமே கரெக்டா நல்லா கரெக்டா இருக்கு. காரமா அளவா இருக்கு. கொலுசா கரெக்டா இருக்கு. எனக்கு பத்தாத மாதிரி இருக்கு. பாத்துக்கோ. இன்னொரு தடவை எனக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது.
காரம் இருக்கு. உப்பு போடணுமா? லைட்டா போடலாம், ஒரு 2 கல்லு. 1 2 ஓகே. 2னா 2 தான் போடுவியா? இன்னொன்னு வேணா போடுறேன். சரக்கு 3 மட்டும் ஓகே. ஆஃப் தான் அடிக்கணும் அப்படின்னா ஃபுல் அடிக்கிறேன். 3 ஓகேவா? யாரும் இப்படி குக்கிங் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா. மூடி வை, திறக்க கூடாது, வேகாது. வேகாது. 20 நிமிஷம் வச்சிடணும். ம். ஆக்சுவலா அந்த மெட்ராஸ் சமையல்ல எல்லாம் இங்க பக்கத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் அழகழகா வச்சிருப்பாங்க. அது மாதிரி எதுவும் இல்லாத காரணத்தால நாங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம். ம். சமைக்கிறோம் தெரியணும்ல. ஏன் வச்சு துப்பிட்டியா? இல்ல அப்புறம் சும்மா நீ சொல்றது சிரிச்சேன். தெரிக்காம பண்ணணும் எதுனாலும். You're spraying. அசிங்கமா பண்ணாத. நீ பின்னாடி போடுறத வந்து மேட்ச் பண்றதுக்காக இப்ப வாயில விட்டுட்டு இருக்கிற. டேய். உடனே ஆளும் கிடையாது. அந்த அரோமா வர ஆரம்பிச்சிருக்கு இப்பதான். சாப்பாடு ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். அப்படியே இப்படி வந்து சாரல் மாதிரி தூவி ம். அப்படியே மேல வந்து Toppings டாப்பிங்ஸ் போட்டு. போட்டு வியூ எடுத்துடலாமா? ம். ம். எடுத்துக்கலாம். ம். முதல்ல இந்த குழம்பு முதல்ல காமிக்கணும். எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். என்ன சிரிப்பு? சும்மா இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சது இல்ல. ஒரு வேலையை சொல்றது இல்ல, செய்யறது இல்ல. என் வாயால சொல்ல மாட்டேங்குது. அப்படிலாம் கிடையாது. சும்மா வேலை செய்வா, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன். நீ பாராட்டவே வேணான்ட்டு கம்முன்றது. வேகிறதா வேகலையான்னு மட்டும் பாரு. இன்னும் திடீர்னு ஐயர் பஸ்ல வந்து வேகிறதா வேகலை. சோதிக்கிறேன் உங்க கேட்கும்னு நினைக்கிறேன். தக 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 ஆடவா, சிவ சக்தியோடு ஆடவா, தக 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 ஆடவா, நல்ல பிராணோட ஆடவா. யாரு நடிக்கல பிண்ட பாரு. இதே கறித்துணி இதுவே குளிக்காத பாடி மேல போட்டுக்குவியான். அப்புறம் இங்க தொடப்பியான். அப்புறம் அதையே எடுத்து அடுப்புல பிடிப்பான். ஆமா ஏன்னா அவன் திங்க போறது இல்ல, நான் தானே திங்க. ஆமா இதனை திங்கணும். அதனால அதை எடுத்து சுத்த நான்சென்ஸா சமைக்காத நிறைய ரீசெண்டா கையில அது மெயினா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஹைஃபையான ஆளுங்களுக்கு சமைக்கும் போது கையில கிளவுஸ், தலையில வந்து அந்த அது என்னது அதவே சொல்ல தெரியல. தெரியுமா? தொப்பி. தொப்பின்னு எனக்கு தெரியும். அது கரெக்டான அந்த இங்கிலீஷ் வேர்டு டெக்னாலஜிக்கலி அந்த ஆல்பபெட்டிக்கலி அதை என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சிருக்கேன். ஐயோ சாமி ஆப்ரான் அதெல்லாம் போட்டு சமைக்கணும். அந்த ஆப்ரான் ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சிருக்கா. 75 years later. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து இது செய்ய போறோம். மல்லித்தூள் தூவ போறோம். ஓகே गाइस, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இன்பா வந்து டேஸ்ட் பார்க்க போறா எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமா, ஊத்தலாமா குழம்பு? ஐயோ துணியை காணாமே. பாருங்க இப்படி ஒரு வீட்டுக்காரெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? காமி. சமைச்சு இந்த மாதிரி ஆசையா சாப்பிட வச்சு நல்லா பாத்துப்பாங்க. நரேன்ட்ட வந்து பிடிச்சதுன்னா இதுதான். போது குழம்பு பாராட்டுறேன். ரொம்ப அழியலி குழம்புதான் சொல்லுவா. இந்த இடத்துல நீ வந்து அப்படி ஊதணும் கைய. அவ்வளவுதான், நடிக்க வேணாம். சாப்பிடு, நீ சாப்பிடு. குழம்பு மட்டும் நீ சாப்பிடு, அப்புறம் சாப்பிடு. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. பாத்தீங்களா, நான் சாப்பிட்ட மிச்சத்தை தான் நரேன் சாப்பிடுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சாப்பாடுக்கு கொஞ்சம் கம்மியா தெரியுது. காரம் எல்லாம் பெர்ஃபெக்ட். சூப்பர். அப்படியே சிக்கன் குழம்பு டேஸ்ட். நான் சிக்கன் குழம்பு சாப்பிட மாட்டேன், அது தெரியல. சிக்கன் குழம்பு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. உப்பு கம்மியா, காரம் கம்மியா அளவா. பிரான் சாப்பிடு. பிரான் சாப்பிட்டு சொல்லு. வெந்துச்சா வேகலையா? சாரி, நான் வீடியோ ஆன்ல இருக்குன்னு மறந்துட்டு சாப்பிட. நீ மறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நான் சமைச்ச சமையல. நீங்க வந்து அந்த கண்ணு படக்கூடாதுன்ற சிம்பிள் வச்சுக்கலாம். வயிறு வலிக்கு ஓகே, கரெக்டா இருக்கு. கரெக்டா இருந்திருக்கா? நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். சாப்பிடுங்க. இன்னும் ஊருனா சூப்பரா இருக்குமா? ஓகே சரி, ஓகே. இவ விட்டா சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்படியே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல மோர் குக்கிங் வீடியோஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ நாங்க சமைப்போம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ் சமைக்கலான்ற பிளான்ல இருக்கும். அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகேவா?
அட்லீஸ்ட் 1K வியூஸ் போச்சுன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே பாய். பாய் சொல்றீங்க.